கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய ஏவுகணை நடுவானில் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய ஏவுகணையானது நடுவானில் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய ஏவுகணைகள் நடுவானில் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய ஏவுகணைகளானது அழிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகாலையில் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய ஏவுகணைகள் நடுவானில் அழிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் அதிகாலை ஆபரேஷன் சிந்தூரானது பாகிஸ்தான் மீது தொடுக்கப்பட்ட நிலையில் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தை குறிவைத்து பாகிஸ்தான் வீசிய ஏவுகணைகளானது நடுவானில் அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அதிகாலை 1:10 முதல் 1:20 மணிக்குள் பஞ்சாபை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை வீசியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். விரிவான தகவல்களை பதிவு. இந்தியாவின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாத பாகிஸ்தான் பதில் தாக்குதலுக்காக அப்பாவி மக்கள் மீது ஏவுகணைகளை வீசி வரக்கூடியதை நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய அந்த ஏவுகணை வீசக்கூடிய முயற்சியை இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது. பஞ்சாபை குறிவைத்து இன்று அதிகாலை 1:10 மணி முதல் 1:20 மணி வரையிலான நேரத்துக்குள்ளாக பஞ்சாபை குறிவைத்து அவர்கள் அந்த ஏவுகணைகளை ஏவியதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் ஏவிய அந்த ஏவுகணை முழுவதுமாக வானிலேயே தகர்க்கப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவம் அவர்கள் ஏவக்கூடியதை கண்காணித்ததாகவும் அந்த நேரங்களில் அவர்கள் ஏவியதை அறிந்ததும் உடனடியாக அதனை முறியடிப்பதற்காக பதில் தாக்குதல் செய்து அந்த ஏவுகணையை வானிலேயே அழித்தொழிக்கப்பட்டதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஏற்கனவே பூஞ்ச் பகுதிகளில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் பீரங்கிகள் மூலமாக இந்தியாவினுடைய மக்கள் அப்பாவி மக்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்புகளை நோக்கி துப்பாக்கிச் சூடுகளையும் பீரங்கி தாக்குதல் நடத்துகிறார்கள். தற்பொழுது பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தான் ராணுவம் தற்பொழுது பஞ்சாபை குறிவைத்து ஏவுகணையை ஏவி இருக்கிறது. அந்த ஏவுகணை தாக்குதலையும் இந்தியா வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. பஞ்சாப் மாநிலம் பாகிஸ்தானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதே நேரத்தில் பஞ்சாப் என்பது மிக முக்கியமான ஒரு மாநிலம் என்பதனால இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்காக பஞ்சாபை தற்பொழுது குறிவைத்திருக்கிறார்கள். பஞ்சாப் மாநிலத்தினுடைய முக்கிய நகருக்குள்ளே நோக்கி அவர்கள் அந்த ஏவுகணையை நோக்கி ஏவியதாக சொல்லப்படுகிறது. அந்த ஏவுகணை வானில் இருக்கும் பொழுதே இந்திய ராணுவத்தினை அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அந்த ஏவுகணையை மண்ணில் இறங்குவதற்கு முன்பாக அதில் தரைக்கு வரும்பொழுது செயலிழக்கப்பட்டு அது முழுவதுமாக தாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் அது மண்ணில் வந்து அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. நடுவானில் இடைமறித்து அளித்திருக்கக்கூடியது இந்திய ராணுவத்துடைய ஒரு வலிமையான கட்டமைப்பை உணர்த்தக்கூடிய நேரங்கள்ல பாகிஸ்தான் ராணுவத்தினர் என்ன செய்வது என்று தெரியாது இந்தியாவுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் பஞ்சாப் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் LOC என்று சொல்லக்கூடிய எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்துவதும் பீரங்கிகளால் குண்டுமலை பொழிவதுமாக கோழைத்தனமான நடவடிக்கை ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் தற்பொழுது பஞ்சாபையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதலும் வெற்றிகரமாக நடுவானிலே இடைமறித்து அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏவுகணைகளுடைய எஞ்சிய பாகங்கள் மண்ணில் விழுந்திருக்கக்கூடியதை காட்சிகளாகவும் தற்பொழுது வெளியாக இருக்கின்றன. இதன் காரணமாகவே பஞ்சாப் மாநிலம் முழுவதுமே தற்பொழுது இந்த பதற்றமான சூழலை முன்னிட்டு கல்வி நிறுவனங்கள் குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் பாகிஸ்தான் எல்லையோரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இன்றைய தினம் விடுமுறை அளிக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் பஞ்சாபினுடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்கள் அனைவருக்குமே விடுப்பு வழங்கப்பட்டிருந்தால் அவர் உடனடியாக பணிக்கு வர வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உச்சபட்ச தயார் நிலையில பஞ்சாப் மாநிலம் முழுவதும் தயார் நிலை வைக்கப்பட்டிருக்கிறது. நடுவானில் இடைமறித்து அளிக்கப்பட்ட ஏவுகணையால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற கோழைத்தனமான பொதுமக்கள் மீது ஏவுகணைகளை ஏவுவதும் பீரங்கிகளால் குண்டுமலை பொழுதுமான பாகிஸ்தானுடைய கோழைத்தனமான முயற்சிகளை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்து வருகிறது. பூஞ்ச் பகுதியில் 13 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கூடிய சூழல்ல பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய கோழைத்தனமான நடவடிக்கையால் 13 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். இந்த நேரங்களில் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் மட்டுமில்லாது மற்ற பகுதிகளுக்கும் ஏவுகணை மூலமாகவும் தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் தயாராகிவிட்டது. அந்த தாக்குதலையும் இடைமறித்து வானிலேயே அழித்தொழிக்கக்கூடிய அளவுக்கு இந்திய ராணுவம் தீரத்துடன் அந்த பகுதியில் கண்காணிப்பு பணிகள் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தானுடைய இந்த நடவடிக்கைகள் முழுவதுமாக செயலுக்கும் வகையிலான திட்டமிடல்கள் ஏற்கனவே செய்யப்பட்டிருப்பதனால முன்னெச்சரிக்கையாக எல்லை பாதுகாப்பு பகுதிகளிலும் எல்லை பகுதிகளிலும் முழு தீவிர கண்காணிப்பில் இந்திய ராணுவம் ஈடுபட்டிருக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கிறது.
வான்வெளி, தரை மார்க்கம், அதே போன்று கடல் வழி என்று எந்த வழியில் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு முன் வந்தாலும் அவர்களை தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவே அழித்தொழிக்கக்கூடிய திட்டமிடல் இந்தியாவிடம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பாகிஸ்தான் சமாதானம் பேசுவது போன்று பாசாங்கு காட்டினாலும் அது ஒரு பசப்பு நாடகம் என்று இந்திய வெளியுறவுத்துறை ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்த சூழல்ல இந்திய ராணுவம் பாகிஸ்தான் குறித்து சொல்லியிருந்த கருத்துக்கள் முழுதுமாக உண்மை என்பதை நிரூபிக்கும் வகையில பாகிஸ்தான் கோழைத்தனமாக பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான திட்டமிடல்களை செய்திருக்கிறது. அந்த திட்டமிடல்களையும் தற்பொழுது முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. வானில் அவர்கள் ஏவிய அந்த ஏவுகணைக்கான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வந்த நிலையில அது வானில் ஏவிய போது அது இந்தியாவுடைய வான்பரப்புக்குள்ளாக எல்லைக்குள் வரும் பொழுது அழித்தொழிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நடு வானில் அது பறந்து வரக்கூடிய நேரங்களில் வானிலேயே அது அழிக்கப்பட்டதனால அதனால் எந்த பாதிப்புகளும் பஞ்சாப் மாகாணத்துக்குள் ஏற்படவில்லை என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்பதற்காக லாகூரில் நடைபெற்றக்கூடிய தாக்குதல் இந்தியா செய்திருக்குமா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. லாகூருடைய வால்டன் நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் ட்ரோன் வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருந்திருக்கிறது. 2 ட்ரோன்கள் மூலமாக அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கூடிய சூழல்ல யார் அதை செய்திருக்கார்கள் என்பது இதுவரையும் சொல்லப்படாத சூழல் இருக்கிறது. இந்த நேரத்தில் இரவு நேரங்களில் பஞ்சாபை குறிவைத்து பாகிஸ்தான் நோக்கி அனுப்பிய அந்த ஏவுகணையுடைய பதில் தாக்குதலாக இந்தியா அந்த லாகூரில் அந்த ட்ரோன் வழி தாக்குதல் நடத்தியிருக்குமா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இந்தியாவின் மீது எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளிலும் இந்தியாவினுடைய பாகிஸ்தானுடைய எல்லை ஓரமாக இருக்கக்கூடிய இந்திய மாநிலங்களின் மீதும் தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் திட்டமிட்டிருப்பதாக முன்கூட்டியே இந்தியாவுடைய உளவுத்துறைகள் கணித்ததன் காரணமாகவும் அதை கண்டறிந்து முழுமையாக அதை தகர்த்துவதற்கும் அவருடைய திட்டமிடல்களை முறியடிப்பதற்குமான திட்டங்களை ஏற்கனவே இந்திய ராணுவம் செய்து கொண்டுதான் ஆபரேஷன் சிந்தூரை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பாகிஸ்தானுடைய திட்டங்கள் முறியடித்து வருவதாகவும் பல திட்டங்கள் அவர்கள் தீட்டி அதற்கான செயல்கள் மேற்கொள்ளும் பொழுது அவற்றை செயல் வடிவம் பெறுவதற்கு முன்பாகவே இந்திய ராணுவம் முறியடித்து விடுவதால் அவர்களால் இந்தியாவுடைய மீது ராணுவத்தின் மீது எந்த ஒரு தாக்குதலும் செய்ய முடியவில்லை என்ற ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த பாகிஸ்தான் கோழைத்தனமாக பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் மீது தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய ராணுவத்தின் ஏவுகணை இந்தியாவினுடைய மிக முக்கிய மாநிலங்களில் எல்லையோர மாநிலங்களில் ஒன்றான பஞ்சாபின் மீது ஏவுகணையை ஏவி இருக்கிறது. அந்த ஏவுகணை தற்பொழுது முழுவதுமாக வானிலேயே அழித்தொழிக்கப்பட்டு அதனுடைய ஏவுகணையுடைய உதிரி பாகங்கள் மட்டுமே இந்தியாவுடைய மண்ணில் விழுந்திருக்கிறது. அதனுடைய தாக்குதல் இந்தியாவின் மண்ணின் மீது படாத வகையில் முழு பாதுகாப்புல இந்திய ராணுவம் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வான்வெளி தாக்குதலாக நடைபெற்றிருக்கூடிய சூழல்ல வான்வெளி முழுவதுமே இந்தியாவுடைய போர் விமானங்கள் ஒன்றான சுகோய் 30 அந்த ரோந்து பணிகளில் ஈடுபட்டிருக்கிறது. இதனால் அந்த வான்வெளி தாக்குதல்களில் அவர்கள் ஈடுபடும் போது அதனுடைய முயற்சிகள் வான்வெளியிலேயே தகர்க்கப்படும் என்றும் இந்திய ராணுவம் உறுதிபட தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது பாகிஸ்தானுடைய ஏவுகணை ஏவப்பட்டு அது வான்வெளியில் தகர்த்தப்பட்டு அதனுடைய உதிரி பாகங்கள் மண்ணில் விழுந்தக்கூடிய அந்த காட்சிகளும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது.